Hi everyone. நம்ம இந்த வீடியோல statistical descriptions of data அததான் பார்க்க போறோம். நம்ம டேட்டாவை ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம மைனிங் பண்றோம், டேட்டா சயின்ஸ் ப்ராசஸ்ல நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றோம். எல்லாத்துலயுமே நம்ம டேட்டா யூஸ் பண்ணும்போது அந்த டேட்டால என்ன இருக்கு, அந்த டேட்டாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். சோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். டேட்டா செட் அப்படின்னா என்னன்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுதான் டேட்டா ஆப்ஜெக்ட். இப்ப டேட்டா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு என்டிட்டி மாதிரி. இப்போ காலேஜ் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு டேட்டா செட். அதுல சிஎஸ் டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட், ஏஐ டிபார்ட்மெண்ட், இசி டிபார்ட்மெண்ட் அப்படி தனித்தனியா இருக்குல்ல. இட் ரெப்ரசன்ட்ஸ் அன் என்டிட்டி. ஸோ ஒவ்வொரு என்டிட்டியும் ஒரு ஒரு டேட்டா ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா அந்த டேட்டா ஆப்ஜெக்ட்ல உள்ள ஒரே ஒரு பர்டிகுலர் டேட்டா ஃபீல்டு. இப்போ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அதாவது யூனிவர்சிட்டி டேட்டா பேஸ்ல உள்ள இதுல ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா ஆப்ஜெக்ட்ல ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் அட்ரஸ் அப்படிலாம் இருக்குல்ல. அது எல்லாமே வந்து ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அந்த பர்டிகுலர் டேட்டா ஆப்ஜெக்ட பத்தி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுதான் இந்த ஆட்ரிபியூட். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறது எல்லாமே நமக்கு எதை பத்தி சொல்லுதுன்னா அந்த டேட்டாவோட ப்ராப்பர்ட்டிஸை பத்தி. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு அவுட்லேயர் அப்படின்னா என்ன சொல்றோம், அந்த டேட்டா செட்ல இருக்கிற எல்லா டேட்டா ஆப்ஜெக்ட்ஸோட பிஹேவியரை விட டிஃப்ரெண்டான பிஹேவியர்ல இருக்கும். இட் இஸ் நாட் சிமிலர் டு ஆல் தோஸ் டேட்டா ஆப்ஜெக்ட். இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் the behavior of those data object அப்படின்னு நம்ம சொல்றோம்ல ஒரு அவுட்லயர் அப்படிங்கறத. சோ அந்த பிஹேவியர் எல்லாம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அதோட டேட்டா ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி தான் நம்மளால அதை வந்து ரிமூவ் பண்ண முடியும். சோ அதுக்கு நமக்கு இந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் பண்றதுக்கு முன்னாடி, டேட்டா மைனிங் பண்றதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் டேட்டா அண்ட் டேட்டா ஆப்ஜெக்டோட ஓவரால் பிக்சர், அதை பத்தியோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்தாதான் we can do a successful mining. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் டேட்டால எதெல்லாம் வச்சு அந்த டேட்டாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெஷரிங் த சென்ட்ரல் டெண்டன்சி, அப்புறம் டிஸ்பர்ஷன் ஆஃப் டேட்டா, கோவேரியன்ஸ் அண்ட் correlation and graphical displays. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி மெஷர் பண்ணணும்னா ரெண்டு இதை தான் மெஷர் பண்ண போறோம். என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் எங்கெங்க ஃபால் ஆகுது அப்படிங்கிறது சென்ட்ரல் டெண்டன்சில. டேட்டா வந்து எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, அது எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது டிஸ்பர்ஷன் ஆஃப் டேட்டா. அப்புறம் அந்த ஒரு ஆட்ரிபியூட்க்கும் இன்னொரு ஒரே ஒரு டேபிள்ல ஒரு ஆட்ரிபியூட்க்கும் இன்னொரு ஆட்ரிபியூட்க்கும் எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒரு ஆட்ரிபியூட்ல உள்ள வேல்யூ சேஞ்ச் ஆச்சுன்னா இன்னொரு ஆட்ரிபியூட்ல உள்ள வேல்யூ சேஞ்ச் ஆகுமா ஆகாதா, ஆச்சுன்னா எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகும், இதெல்லாம் இந்த வேரியன்ஸ் அண்ட் காரிலேஷனை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டேட்டாவை பத்தி ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா அதை ரெப்ரசென்ட் பண்ணி கொடுக்கறது அதான் கிராஃபிக் டிஸ்பிளேஸ். ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் டெண்டன்சியை மெஷர் பண்றதுக்கு மீன், மீடியன், மோட் அண்ட் மிட் ரேஞ்ச் 4 இருக்கு. மீன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் மேக்ஸ்லாம், அதே மீன் தான் அரித்மெட்டிக் மீன். இப்போ வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு டேட்டா செட்குள்ள, ஒர்க்கர் அப்படிங்கிற ஒரு டேட்டா ஆப்ஜெக்ட்குள்ள அட்ரிபியூட் வந்து சேலரி அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த அட்ரிபியூட்க்கு இதெல்லாம் வேல்யூஸ். இதுதான் நம்ம எக்ஸாம்பிள். அப்ப மீன் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அந்த எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணி டிவைடட் பை எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அதால டிவைட் பண்ணிடுவோம். அதுதான் இந்த ஃபார்முலா. எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸால நம்ம டிவைட் பண்றோம். ஸோ அப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணும்போது 58 கிடைக்குது நமக்கு. ஸோ த மீன் வேல்யூ இஸ் 58,000 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அந்த மீன் வேல்யூ கூட ஒரு ஸ்மால் வெயிட் அசோசியேட் ஆகியிருந்தது அப்படின்னா, வெயிட்னா என்னன்னா நம்ம அந்த வேரியஸ் டெக்னிக்ஸ் அண்ட் மாடல்ஸ்ல வரும்போதுலாம் நமக்கு தெரியும். அப்போ அந்த வெயிட்டை அந்த டேட்டா வேல்யூவோட நம்ம ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிட்டே வந்து அதுக்கப்புறம் அதை ஃபுல்லா ஆட் பண்ணி கீழே வந்து அந்த டோட்டல் வெயிட்ஸை ஃபுல்லா ஆட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு பேரு வந்து வெயிட்டட் அரித்மெட்டிக் மீன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் ட்ரிம்டு மீன் அப்படின்னா வந்து என்னன்னா இப்போ இதுதான் வந்து ஒரு இந்த இதுக்குள்ள இவ்வளோ டேட்டா வந்து இப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, 30ல இருந்து 110 வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னா இதுல ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க 1 அப்படின்னு இந்த பக்கம், இல்லைன்னா
50 அப்படி -50 அப்படின்னு இருக்கு. இந்த சைடு வந்து எப்படி அவைலபிளா இருக்குன்னா 560 அப்படி இருக்கு. ஸோ இது வந்து எப்படி ஆயிருக்குன்னா இந்த இந்த செட்ல உள்ள வேல்யூஸை விட ரொம்ப டீவியேட் ஆயிருக்கு. அப்போ அந்த ஹை அண்ட் லோ எக்ஸ்ட்ரீம்ஸை வந்து நம்ம விட்டுட்டு மிச்ச வேல்யூவை மட்டும் எடுத்து நம்ம மீன் போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு ட்ரிம்டு மீன் அப்படின்னு சொல்லலாம். எஸ்கியூஎல்ல வந்து ஆவரேஜ் ஏபிஜி இந்த ஃபங்க்ஷனை வச்சு இந்த மீன் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மீடியன். மீடியன்னா மிடில் வேல்யூ. நம்மளோட டோட்டல் டேட்டா வேல்யூ செட்ல உள்ள டேட்டா வேல்யூஸ்ல மிடில் வேல்யூ தான் மீடியன் வேல்யூ. இப்போ அது அசெண்டிங் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஆடா இருந்தது அப்படின்னா அதோட மிடில் வேல்யூ தான் மீடியன். இப்போ ஈவனா இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், நடுவில் உள்ள ரெண்டு வேல்யூவை எடுத்து அது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 அதுக்கு ஆவரேஜ் எடுப்போம். இதுதான் மீடியன். இது வந்து நியூமரிக் ஆட்ரிபியூட்டா இருந்தா ஆட் பண்ணி எடுக்கலாம். இதே இது அது நியூமரிக் ஆட்ரிபியூட்டா இல்லாம இருந்ததுன்னா அந்த ரெண்டு மிடில் வேல்யூஸ்க்கும் நடுவுல ஏதோ ஒரு வேல்யூ மீடியன் வேல்யூ இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு நியூமரிக் ஆட்ரிபியூட். அதுல வந்து 12 வேல்யூஸ் இருக்கு. அப்போ 12 வேல்யூஸ்ல மிடில் உள்ள ரெண்டு வேல்யூ எடுக்கிறோம் 52 and 56. அதுக்கு ஆவரேஜ் போட்டா 54. ஸோ மீடியன் வேல்யூ வந்து $54,000. மீன் வந்து $58,000, மீடியன் வந்து $54,000. சோ இப்போ இது வந்து ஒரு சின்ன டேட்டா செட் அப்படி நம்ம எடுத்துக்கலாமா, ஒரு சின்ன ஆட்ரிபியூட்ல உள்ள வேல்யூஸ். இதுல வந்து ஸ்மால் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கனால நம்மளால மீடியனை ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். இதே வந்து லார்ஜர் டேட்டா செட் அண்ட் வைட் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் எடுத்தோம் அப்படின்னா மீடியனை எப்படி கால்குலேட் பண்ணோம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான். ஸோ இதுல L1 அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் மீடியன் இன்டர்வல்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளோட சென்டர்ல இருக்கிறது வந்து மீடியன் நம்ம சொல்லிட்டோம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்குவோம். 12 வேல்யூஸ் இருக்கு. இப்போ நான் 4 இதை டிவைட் பண்றேன் அப்படின்னா இது ஒரு இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல். இல்லைன்னா வந்து எப்படி டிவைட் பண்ணலாம்னா 10 to 20, 20 to 30, 30 to 31 to 40, 41 to 50 இப்படி வந்து நான் வந்து இன்டர்வல்ஸை டிவைட் பண்றேன் அப்படின்னா அந்தந்த வேல்யூஸ் எங்க இருக்கோ அதுல போய் அது இருந்துக்கும். அப்போ அதுல மீடியன் வேல்யூ எந்த இன்டர்வல்ல இருக்கோ அந்த இன்டர்வல்க்கு பேர் தான் மீடியன் இன்டர்வல். ஓகேவா? சோ இதோட லோவஸ்ட் பவுண்டரியை எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா என்னங்கிறது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். அப்புறம் இந்த சம்மேஷன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் எல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா அந்த மீடியன் இன்டர்வலை விட அதுக்கு கீழே உள்ள எல்லா இன்டர்வல்லையும் ஃப்ரீக்வன்சிஸ் அதை வந்து சம் பண்றோம். அதாவது இப்போ வந்து 10 to 20 அப்படின்னு எடுத்துட்டோம். இப்போ மீடியன் வேல்யூ வந்து 51 to 60 அதுல வந்து வருது அப்படின்னா 51 அப்புறம் என்ன வேல்யூ அந்த டேட்டா செட்ல இருக்கு. இப்ப இதுல 52 இருக்கா. சோ அந்த 52 வந்து நான் எடுத்துக்கிறேன். அதுதான் வந்து L1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சோ அப்ப இந்த 51 to 60 இன்டர்வல்க்கு முன்னாடி என்ன இன்டர்வல்லாம் வந்திருக்கோ அதோட ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாம் சம் பண்றேன். இப்போ நம்ம இது வந்து இந்த டேட்டா செட்டை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இதுல வந்து நான் 4 டிவைட் பண்ணிருக்கேன்னு எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ என்னோட மீடியன் வந்து இந்த வேல்யூக்குள்ள இருக்கா. சோ இதுல லோவஸ்ட் வேல்யூ வந்து இந்த 52வா, அதை தான் நான் L1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். n வந்து என்னது 12 divided by 2 is 6. சம்மேஷன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் L அப்படிங்கிறது வந்து என்னன்னா இந்த மீடியன் இன்டர்வல்க்கு கீழே நம்ம போறோம். 30, 36, 47, 50 இது எல்லாமே ஒன் டைம் அக்கர் ஆயிருக்கு. அதோட சம் வந்து 4. ஓகேவா? சோ இப்ப இதுல உள்ள மீடியன் ஃப்ரீக்வன்சியோட இது வந்து இன்டர்வலோட ஃப்ரீக்வன்சி வந்து இது 2 times, இது 1 and 1 மீன்ஸ் 4. இதுவும் 4 அதுவும் 4. So இதோட summation வந்து 4. So 6 minus 4 is 2 divided by 4. 2 divided by 4 is 1 by 2. Into width வந்து நான் ஒவ்வொன்றுக்கும் 4 values கொடுத்திருக்கேன்னா so 1 by 2 into 4 that is 2. So 52 plus 2 is 54. என்னோட மீடியன் வேல்யூ வந்துருச்சா. So larger data setக்கு இப்படிதான் மீடியன் வேல்யூவை இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மோட். மோட் வந்து என்னன்னா எது ஃப்ரீக்வெண்டா அக்கர் ஆயிருக்கு எந்த பர்டிகுலர் வேல்யூ அதுதான் வந்து மோட். அது ஒரு வேல்யூ இருந்ததுன்னா ஒரு மோட், 2 மோட்ஸ், அதுக்கப்புறம் மல்டி மோட் அப்படி வந்து சொல்லிக்கலாம். 2 மோட்ஸ்க்கு மேல இருந்தாலே மல்டி மோட். ஸோ இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள்ல 52 வந்து 2 times அக்கர் ஆயிருக்கு, 70 வந்து 2 times அக்கர் ஆயிருக்கு. ஸோ அது ரெண்டுமே மோட் தான். ஸோ தெர் ஆர் 2 மோட்ஸ். மீன், மோட், மீடியன் அதோட ரிலேஷன்ஷிப்பை இதை வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மிட் ரேஞ்ச். மிட் ரேஞ்ச்னா எந்த ரேஞ்சுக்குள்ள வேல்யூஸ் இருக்கு அப்படின்னாலே லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூவை எடுத்து அதை வந்து
டிவைட் பண்ணிடணும், டிவைடட் பை 2. தட் இஸ் எஸ்கியூஎல் ஃபங்க்ஷன்ல நம்ம மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ அது ரெண்டையும் டிவைட் பண்ணி கொடுத்தோம்னா தட் இஸ் த மிட் ரேஞ்ச். இப்போ சிமெட்ரிக் டேட்டா சிமெட்ரி அப்படின்னாலே சென்டரா டிவைட் பண்ணும்போது இட் இஸ் லைக் அ மிரர் ஹாஃப். இந்த பக்கம் என்ன எவ்வளவு இருக்கோ அந்த பக்கம் சென்டர் அப்படின்னா அது சிமெட்ரிக் டேட்டா. டேட்டா வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு ரெண்டு இடத்துலயும், ரெண்டு சைட்லயும்னு அர்த்தம். அப்போ மீன் மீடியன் மோடு வந்து மூணுமே ஒரே பாயிண்ட்ல தான் இருக்கும் அப்படின்னா டேட்டா இஸ் சிமெட்ரிக் டேட்டான்னு அர்த்தம். பாசிட்டிவ்லி ஸ்கியூட், நெகட்டிவ்லி ஸ்கியூட்னு இருக்கு. ஸோ மோடுனா நம்ம என்னன்னு பார்த்தோம், எந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து அதிக தடவை ஃப்ரீக்வெண்டா அக்கர் ஆயிருக்கு. ஸோ அது அதிக தடவை அக்கர் ஆயிருக்கும் போது இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல இந்த பீக் பாயிண்ட் தான் மோடு. ஓகேவா? ஸோ இப்போ இதுல பாசிட்டிவ்லி ஸ்கியூட்னா மீடியன் வேல்யூ வந்து மோடுக்கு அப்புறம் வரும். ஓகேவா? மோட் வந்து மீடியன் வேல்யூக்கு முன்னாடி வரும். இப்ப இதுல மோடு வந்து மீடியன் வேல்யூக்கு அப்புறம் வரும். அப்படி வந்துச்சுன்னா தட் இஸ் நெகட்டிவ்லி ஸ்கியூட் டேட்டான்னு அர்த்தம். ஸோ டெண்டன்சி ஆஃப் த டேட்டா மெஷர் பண்ணியாச்சு. இப்போ வந்து எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு சொல்லி டிஸ்பர்ஷன் ஆஃப் டேட்டாவை வச்சு மெஷர் பண்றோம். அதை வந்து ரேஞ்ச், குவான்டைல், குவார்டைல் அண்ட் பெர்சன்டைல், அப்புறம் இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் அப்படின்னு வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம். ரேஞ்ச் அப்படின்னா தெரியும், சின்ன வேல்யூக்கும் பெரிய வேல்யூக்கும் நல்ல டிஃபரன்ஸ் தான் ரேஞ்ச் ஆஃப் தி செட். ஓகே. குவார்டைல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரே ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் வந்து அந்த செட்டை வந்து டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் குவான்டைல். இப்போ ஒரு பாயிண்ட் வந்து ரெண்டா டிவைட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேரு 2 குவான்டைல். இப்போ 4 குவான்டைல் அப்படின்னா 3 பாயிண்ட் வந்து 4 பார்ட்ஸா டிவைட் பண்ணுச்சுன்னா அது 4 குவான்டைல். 4 குவான்டைல்ஸை நம்ம ஒரு குவார்டைல் அப்படின்னு சொல்லுவோம். இதே இது 100 குவார்டைல். குவான்டைல் மீன்ஸ் அந்த செட்டை வந்து 100 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்றது. இப்படி டிவைட் பண்ணா அதை வந்து நம்ம பெர்சன்டைல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்படிதான் வந்து ரெப்ரசென்ட் பண்றோம். இதுல Q2 அப்படிங்கறது வந்து 2 குவான்டைல், அதுதான் மீடியன், நடுவுல உள்ள வேல்யூ, மிடில் வேல்யூ அப்படின்னு நம்ம சொன்னோம்ல அது. ஸோ இந்த Q2க்கும் இந்த இனிஷியல் டேட்டாக்கும் நடுவுல உள்ள மீடியன் வேல்யூ தான் இந்த 25th பெர்சன்டைல். அதே மாதிரி Q2க்கும் இந்த ஃபைனல் டேட்டாக்கும் நடுவுல உள்ள மீன் வேல்யூ தான் இந்த Q3, தட் இஸ் 75th பெர்சன்டைல். இந்த இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து என்னன்னா அந்த Q1க்கும் Q3க்கும் நடுவுல எவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படிங்கறத பாக்குறது தான். இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் குவார்டைல்ஸுக்கு நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ்க்குள்ள எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ வந்து கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது தான் தட் இஸ் இன்டர் குவார்டைல் ரேஞ்ச். நம்மளோட மீடியன் வேல்யூ என்ன? 54,000. ஃபர்ஸ்ட் குவார்டைல்னா நம்மளோட எக்ஸாம்பிள்ல 12 வேல்யூஸ் இருக்கு. ஸோ 12 வேல்யூஸ் இருக்கும் போது என்ன பண்ணுவோம், 6 and 7 வந்து எடுத்து டிவைடட் பை 2 போட்டிருக்கோம் இதுல. அடுத்து ஃபர்ஸ்ட் குவார்டைல்ல ஃபர்ஸ்ட் 6 வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கணும். அப்ப அதோட மீன் வேல்யூ வந்து என்னது? 3 and 4 டிவைடட் பை 2. செகண்ட், அதுக்கு அடுத்து தேர்ட் குவார்டைல்ல Q3ல வரும்போது என்ன பண்ணுவோம், செகண்ட் குவார்டைல் தான் மீடியன், தட் இஸ் 54,000. அப்போ அந்த லாஸ்ட் செட் அந்த இதுல வந்து 7 and 12 வேல்யூஸ், 7th வேல்யூ அண்ட் 12th வேல்யூக்கு நடுவுல இருக்கிறது தட் இஸ் 9 and 10th எலிமெண்ட், அந்த வேல்யூவை எடுத்து இட் இஸ் டிவைடட் பை 2, தட் இஸ் தேர்ட் குவார்டைல் Q3. இன்டர் குவார்டைல் ரேஞ்சஸ் Q3 மைனஸ் Q1. ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. ஸோ எப்படி எல்லாம் டேட்டா வந்து எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்குங்கிறத இந்த ரேஞ்ச், குவார்டைல், பெர்சன்டைல் அண்ட் IQR இதை வச்சு நம்ம மெஷர் பண்ண முடியும். அடுத்தது வந்து இந்த மெஷர் பண்ணிருக்கோம்ல, இதெல்லாம் நம்ம வந்து எப்படிலாம் ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். 5 நம்பர் சம்மரி அப்படின்னு சொல்றோம். இப்போ Q1 மீடியன், Q3 அது மட்டும் இருந்தா அந்த எண்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்காது நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன்ல. Q2ங்கிறது மீடியன், Q1ங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓட மீடியன், Q3ங்கிறது செகண்ட் ஹாஃப் ஓட மீடியன். இப்படி நம்ம எடுத்துக்கும் போது அந்த எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ ஃபுல்லா நம்ம டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபுல்லா நமக்கு கவர் ஆகணும் அப்படின்னா we have to take the minimum value and the maximum value also. ஸோ அப்படி ரெப்ரசென்ட் பண்றதுக்கு பேர் தான் 5 நம்பர் சம்மரி அப்படின்னு சொல்றோம். இதை வந்து ஒரு பாக்ஸ் பிளாட்டை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்போ பாக்ஸோட எண்ட்ல வந்து குவார்டைல்ஸ், தட் இஸ் Q1 and Q3, அதை வந்து எண்ட் ஆஃப் தி பாக்ஸ். லென்த் ஆஃப் தி பாக்ஸ் தான் இந்த IQR. அந்த பாக்ஸுக்கு நடுவுல உள்ளது மீடியன். அந்த பாக்ஸுக்கு வெளியே உள்ள ரெண்டு லைனும் வந்து விஸ்கர்ஸ்னு சொல்லுவோம். அதுதான் ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் வேல்யூஸ். அந்த விஸ்கர்ஸையும் தாண்டி டேட்டா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அவுட்லேயர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த விஸ்கர்ஸ் தாண்டினா அதை எப்படி கால்குலேட் பண்றது?
1.5 into IQR நம்மளுடைய குவார்டைல் ரேஞ்ச் இருக்குல்ல, இன்டர் குவார்டைல் ரேஞ்ச், அது இன்டூ 1.5 டைம்ஸை விட அதிகமான வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பா அந்த ரெப்ரசன்டேஷனோட வெளியே இருக்கும். இப்போ பாருங்க நெக்ஸ்ட். ஸோ இதுதான் அது. ஸோ இந்த எண்ட் ஆஃப் தி பாக்ஸ் இருக்குல்ல, Q1 அண்ட் Q3, இது வந்து மீடியன் வேல்யூ, இது வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ, இது வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ. இந்த 1.5 இன்டூ IQR இப்போ இதுல நமக்கு எடுத்துக்கிட்டோம்னா 100 மைனஸ் 60 தட் இஸ் 40 இன்டூ 1.5 போடும்போது 60. ஸோ இதுல இருந்து 60 வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா 100ல இருந்து 160 வரும். ஸோ அதையும் தாண்டி வெளியே இருக்குல்ல, ஸோ இந்த வேல்யூஸ் தான் வந்து அவுட்லயர்ஸ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் ஸ்மாலஸ்ட் அண்ட் தி லார்ஜ் இப்படி ரெப்ரசென்ட் பண்றதுதான் பாக்ஸ் பிளாட். நம்மளோட 5 நம்பர் சம்மரியை இப்படி ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அடுத்தது வந்து வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். டீவியேஷன் அப்படின்னாலே நம்ம சொல்லிடலாம் எவ்வளவு தூரம் நம்மளுக்கு வேணுங்கிற வேல்யூல இருந்து எவ்வளவு இது டிவியேட் ஆயிருக்குங்கிறது தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை கண்டுபிடிக்கணும்னா வேரியன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஸோ வேரியன்ஸோட ஃபார்முலா இதுதான். நம்மளுடைய அந்த சேம் டேட்டா செட் attribute xக்கு வந்து having the values x1 to xn, then we have to calculate the variance using this formula. இதுக்கு ஸ்கொயர் ரூட் போட்டோம் அப்படின்னா that is standard deviation. இதுதான் நம்மளுடைய டேட்டா செட். இப்போ இதுக்கு நம்ம எல்லாம் கால்குலேட் பண்ண போறோம். இது என்னது? that is xi square, ஒவ்வொரு வேல்யூவையும் ஸ்கொயர் பண்றோம், divided by the total values minus மீன் வேல்யூவோட ஸ்கொயர். அதுதான் இங்க பண்ணிருக்கோம். எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி டிவைடட் பை 12 மைனஸ் மீன் வேல்யூவோட ஸ்கொயர் போட்டோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வேரியன்ஸ் வேல்யூ கிடைச்சிருது. அதுல ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ. இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ வந்து கம்மியா இருந்தது, மீன் கம்மியான வேல்யூவா இருந்தது அப்படின்னா மீனுக்கு பக்கத்துல எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு நம்மளோட டேட்டா பாயிண்ட் எல்லாமே அப்படின்னு அர்த்தம். இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா அது மீனுக்கு பக்கத்துல எல்லாமே டேட்டா எல்லாமே வைடா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு டேட்டா வந்து எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அடுத்து கோவேரியன்ஸ் அண்ட் கோரிலேஷன் அனாலிசிஸ். ஒரு இது சேஞ்ச் ஆனா எப்படி இன்னொரு இது சேஞ்ச் ஆகுது. ஹவ் டூ attributes சேஞ்ச் டுகெதர். ஒன்னு கூடும் போது ஒன்னு குறையுதா, இல்ல ஒன்னு கூடும் போது இன்னொன்னு சேர்ந்து கூடுதா, இப்படி எல்லாம் கால்குலேட் பண்றதுதான் கோரிலேஷன் அனாலிசிஸ். இப்போ ரெண்டு attribute நம்ம எடுத்துக்கிறோம் A and B அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஏல வேல்யூஸ் எல்லாம் A1 A2 A3 AN, பி வேல்யூஸ் எல்லாம் B1 B2 B3 BN. இது ரெண்டு ஆட்ரிபியூட்ஸையும் நம்ம எடுத்துட்டு இதுக்கு வந்து மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதை வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப மீன் வேல்யூனாலே என்னது, அதுல உள்ள எல்லா வேல்யூஸும் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூ அதை மாதிரி போடுறோம். ஸோ கோவேரியன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் A minus A bar, B minus B bar. இது அந்த வேல்யூ, இது வந்து அதோட மீன் வேல்யூ. ஸோ சமேஷன் ஆஃப் AI அந்த ஒவ்வொரு வேல்யூ மீன்ல இருந்து மைனஸ் பண்ணி அதே மாதிரி இன்னொரு ஆட்ரிபியூட்க்கும் பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். இப்போ இதை எப்படி பண்ண முடியும்? ரெண்டு இதுக்குமே சேம் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருந்தால் தான் இதை வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ கோவேரியன்ஸ் கேன் பி கால்குலேட்டட் யூசிங் திஸ் ஃபார்முலா. இப்போ அந்த கோவேரியன்ஸ் வந்து ஹவு தே ஆர் ரிலேட்டட், அதோட ரிலேஷன் பாசிட்டிவா நெகட்டிவா இல்ல இண்டிபெண்டா, தே ஆர் நாட் ரிலேட்டடா அப்படின்றத எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் வேரியஸ் டைம் பீரியட். ஓகேவா? இந்த டைம் பீரியட்ல இது ஒரு பர்டிகுலர் ஷாப், இது ஒரு பர்டிகுலர் ஷாப் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுல ஸ்டாக் பிரைஸ் எப்படி இருக்கு, இதுல ஸ்டாக் பிரைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஸோ இதோடைய மீன் வேல்யூவை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்றோம், E of A. ஓகேவா? அடுத்து E of B, that is high technology, இதோட மீன் வேல்யூவை கால்குலேட் பண்றோம். this is 4 and this is 10.8 அப்படின்னு நமக்கு வந்துச்சு. இப்போ இதை வச்சு எப்படி how they are related நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ கோவேரியன்ஸ் போடும்போது this is summation of A into B, that is 6 into 20, 5 into 10, 4 into 14, 3 into 5, 2 into 5. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி divided by 5 மைனஸ் இது ரெண்டோட மீன் வேல்யூ A into B, மீன் A bar into B bar. அதை போடும்போது நமக்கு வேல்யூ 7 வந்துச்சு. ஸோ இட் இஸ் பாசிட்டிவ்லி ரிலேட்டட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மைனஸ் வேல்யூ வரல, பாசிட்டிவ் வேல்யூ வந்துருக்கு. ஸோ இஃப் த ஸ்டாக் பிரைஸ் ஆஃப் ஏ ஒரு பர்டிகுலர் இதோட ஸ்டாக் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்னு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தே ஆர் பாசிட்டிவ்லி ரிலேட்டட். ஒன்னு இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்னு டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நெகட்டிவ்லி ரிலேட்டட். ரெண்டுமே இண்டிபெண்டா இருந்தது அப்படின்னா நோ கோரிலேஷன், சம்பந்தம் இல்ல ரெண்டு ஆட்ரிபியூட்க்கும் அப்படின்னு அர்த்தம்.
ஸோ இப்போ இந்த கோரிலேஷன் எப்படி கால்குலேட் பண்ணோம்னு பார்த்துட்டோம்ல. இப்போ நியூமரிக்கல் டேட்டா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இந்த டேட்டா சயின்ஸ் ப்ராசஸ்ல 5th ஸ்டெப் வந்து மாடல் பில்டிங் பார்த்தோம்ல. அப்ப அதுல வந்து ஒரு லீஸ்ட் ஸ்கொயர் கால்குலேஷன் பார்க்கும்போது கோஎஃபிஷியன்ட் வந்திருந்தது. அதுல எப்படி வந்திருந்ததுங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் கோஎஃபிஷியன்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒன்னு ஒய் ஆக்சிஸ்ல ஒன்னு இருக்கும்போது இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம உள்ள வேல்யூஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுக்கும்போது அது ஒய் ஆக்சிஸ்ல எந்த அளவுக்கு சேஞ்ச் கொடுக்குது அந்த சேஞ்சை கால்குலேட் பண்றது தான் அந்த கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ 0.7 இன்டூ எக்ஸ் 0.5 இன்டூ ஒய் அப்படின்னா இந்த வேல்யூஸ் வந்து 0.7ஆல நம்ம 0.7 சேஞ்ச் கொடுக்கும்போது இதுல 0.5 அப் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்றோம். அதை வந்து இதை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். இந்த கோஎஃபிஷியன்டோட வேல்யூ வந்து இட் லைஸ் பிட்வீன் -1 to +1. இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் 0 அப்படின்னா பாசிட்டிவ்லி கோரிலேட்டட், லெஸ் தேன்னா நெகட்டிவ்லி கோரிலேட்டட், ஈக்குவல் டு 0னா தேர் இஸ் நோ கோரிலேஷன் அப்படி இருக்கும். நம்மளோட எக்ஸாம்பிள் அந்த லீஸ்ட் ஸ்கொயர் எக்ஸாம்பிள்ல வந்து இதுல வந்து 0.7 அந்த மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ தே ஆர் கிரேட்டர் தேன் 0. ஸோ இட் இஸ் பாசிட்டிவ்லி கோரிலேட்டட். ஸோ நம்ம இப்போ மீன், மீடியன், மோட், மிட் ரேஞ்ச், ஹவு டு கால்குலேட் த கோரிலேஷன், அப்புறம் வந்து எப்படி வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் எப்படி வந்து கண்டுபிடிக்கணும் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதை வந்து எப்படி வந்து கிராஃபிக்கலா டிஸ்பிளே பண்ண போறோம் அப்படின்னா இந்த எஃப் வேல்யூ வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் தி ஃப்ரீக்வன்சி வேல்யூ. திஸ் இஸ் 25th percentile, தட் இஸ் Q1, 75th percentile Q3, this is the median value. இந்த மாதிரி வச்சு ஒரே ஒரு attribute-ஓட வேல்யூக்கு நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா அது வந்து it is called as quantile plot. இது வந்து என்னன்னா ரெண்டு attribute கம்பேர் பண்ணும்போது யூஸ் பண்றது குவான்டைல் பிளாட். இது வந்து என்ன பண்றோம், இது வந்து ஒரு பிரான்ச் 1, இது பிரான்ச் 2ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சேம் டைம் பீரியட்ல இப்போ இந்த வேல்யூ எடுத்துக்கோங்களேன், மீடியன் வேல்யூ. ஸோ இட் லைஸ் இங்கே வந்து ஒரு 80க்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கா பிரான்ச் 1ல. ஸோ பிரான்ச் 2ல பாத்தீங்கன்னா எங்க லை ஆகுது அப்படின்னா 80க்கும் 90க்கும் நடுவுல வருது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு வந்து பிரான்ச் 1ல வந்து வேல்யூ வந்து கம்மியா இருக்கு, பிரான்ச் 2ல வந்து வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு. இப்படி வந்து கம்பேரிசன் போடும்போது இந்த குவான்டைல் பிளாட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறது வந்து போல் சார்ட். இட் லைக் பார் சார்ட் வந்து நடுவுல கேப் விட்டு நம்ம போடுவோம்ல, பாரா இருக்கும். திஸ் இஸ் அ போல் சார்ட், இட்ஸ் கண்டினியூஸ் போல்ஸ். இப்படி வர்றது வந்து ஹிஸ்டோகிராம். இது வந்து ஒரு ஆட்ரிபியூட் கொண்ட வேல்யூஸ் நம்ம இதுவும் ஒரு ஆட்ரிபியூட்டுக்கு, இது வந்து கம்பேரிசன் ஆஃப் வேல்யூஸ் இன் வேரியஸ் ஆட்ரிபியூட். அடுத்து ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்னா எப்படி வந்து ரெண்டு ஆட்ரிபியூட் வந்து ரிலேட்டடா இருக்குங்கிறத இப்படி ரெப்ரசென்ட் பண்றது தட் இஸ் ஸ்கேட்டர்ட் பிளாட். இப்போ இப்படி இருக்கு நம்மளோட வேல்யூ வந்து இது இப்படி கூட்டிகிட்டே வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் குவான்டைல் பிளாட், லீனியர் ரெக்ரெஷன் மாடல் அந்த மாதிரி இதுலலாம். இது வந்து இப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்னு அர்த்தம். இந்த எக்ஸாம்பிளுக்கு இப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இப்போ இதுல பாருங்க 74னா 360. ஸோ 74 இங்க வருமா, சோ இட்ஸ் 360 அப்படின்னா இந்த வேல்யூ அப்படின்னு அர்த்தம். இப்படி வந்து மார்க் பண்றது ஸ்கேட்டர் பிளாட். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல உள்ள வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்லயும் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ் கோரிலேஷன். எக்ஸ்ல உள்ள வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய் வேல்யூ டிக்ரீஸ் ஆயிட்டே வருதுன்னா நெகட்டிவ் கோரிலேஷன். இப்படி இருக்கு, அதாவது எந்த சேஞ்சஸுமே இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா நோ கோரிலேஷன் பிட்வீன் போத் தி ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுல இருந்து எப்படி வந்து அதோட சென்ட்ரல் டெண்டன்சியை எப்படி கால்குலேட் பண்றது, எப்படி வந்து டிஸ்பர்ஸ் ஆயிருக்குங்கிறத, ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு எப்படி கால்குலேட் பண்றது, அது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு 2-3 ஆட்ரிபியூட்ஸ்க்கு அப்படிங்கறத எப்படி கால்குலேட் பண்றதுலாம் பார்த்தோம். இப்படி கால்குலேட் பண்ணது எல்லாத்தையுமே எப்படி கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ இப்படிதான் வந்து ஒரு டேட்டாவோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். இதை பத்தி தான் நம்ம நெக்ஸ்ட் 2 யூனிட்ஸ்ல, தட் இஸ் சாப்டர் 2 அண்ட் சாப்டர் 3ல ஃபுல்லா நம்ம படிக்க போறோம்.